Good morning, guys. Good morning. Good morning. Am I audible? ஆடிபிளா இருக்கேனா? கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணுவோமா நம்ம? லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் 3 கொஸ்டின் மட்டும் அப்புறமா பாப்போம்னு சொல்லியிருந்தேன்ல. அது என்னென்ன கொஸ்டின் தெரியுமா யாருக்காவது? அனோட்டேஷன் சைட்ல எழுதியிருந்தது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, என்னென்ன கொஸ்டின்ஸ் தெரியுமா? அந்த 3 கொஸ்டின்ஸ். எக்கோ அப்படியே சவுண்ட குறைங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம லாஸ்ட் டைம் 30 கொஸ்டின்ஸ் முடிச்சோம். இப்ப 31ல இருந்து ஆரம்பிப்போம். அந்த முன்னாடி மிஸ் பண்ண 3 கொஸ்டின்ஸ் என்னன்னு மட்டும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. நம்ம அதையும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் 31st question. Observe the diagram of a transcription unit. Observe the diagram of a transcription unit. Select the sentence or sentences which are called as ஒரே ஒரு நிமிஷம், which are correct about the strand labeled as Y. It is the strand of DNA which is not transcribed into RNA at a time. It is also called coding strand. Since it never code for an mRNA, it is also called as template strand. This strand is always complementary to the RNA and is also called as coding strand. The position of a promoter and terminator are explained in terms of this strand. This strand has base sequence similar to RNA formed except for uracil in RNA and thymine in strand Y. All the reference point while defining a transcription unit with this strand. இல்ல வந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மள்ட்ட கரெக்ட்னு கேக்குறாங்க. ஓகேவா? They are asking all the correct statements. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்னு கேக்குறாங்க. சொல்லுங்க, இல்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ஒரே ஒரு நிமிஷம். இல்ல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்ல. ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் 1 வந்து 1 and 2, ஆப்ஷன் 2 வந்து 2 and 3, ஆப்ஷன் 3 வந்து 1, 4 and 5 and 6, ஆப்ஷன் 4 வந்து 1, 2 and 4. ஓகேவா? இல்ல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்னு சொல்லுங்க. ஆப்ஷன் 1 ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா? எஸ். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இட் இஸ் இன்கரெக்ட். ஏன்னா அது வந்து என்னன்னு சொல்றாங்க, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னு சொல்றாங்க, which is incorrect. Statement 3 பாருங்க, this strand is always complementary to RNA and it's called as coding strand. Again, this is incorrect. The position of promoter and terminator are explained in terms of this strand. Correct. Option statement 5 பாருங்க, this strand has base sequence similar to RNA formed except for uracil in RNA and thymine in strand Y. This is correct. All the reference point while defining a transcription unit with respect to this strand. இதுவும் correct statement. Okay, so எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் 3 வரும்.
ஓகேவா? ஓகே. இந்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்க்கான கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்க உங்க புக்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்சிஇஆர்டி எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? The arrangement of coding strand of transcription unit from which the mRNA with sequence 5 prime to 3 prime இதான் வந்து என்னது? இந்த சீக்வென்ஸ் அமினோ ஆசிட் சீக்வென்ஸ். சோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Arrangement of the coding strand of transcription unit from which the mRNA with the sequence is formed. இதோட டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் என்னவா இருக்கும்? சொல்லுங்க. 5 பிரைம் to 3 பிரைம். ஓகேவா? 5 பிரைம் to 3 பிரைம் அப்படியே தான் இருக்கும். நீங்க வந்து என்ன மாத்தணும்? இந்த U மட்டும் you have to change. ஓகேவா? எங்க U இருக்கோ you will be putting T. ஓகேவா? அப்பனா எங்க வரும்? அடினைன் யூ இருக்க பிளேஸ்ல தைமின் போடுவீங்க. திஸ் அகைன் இங்க வந்து அடினைன் இருக்க இடத்துல தைமின் போட்டாங்க விச் இஸ் ராங். இப்ப வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கோடிங் ஸ்டாண்ட் கேக்குறாங்களா? இப்ப வந்து நம்ம பாருங்க 5 பிரைம் டு 3 பிரைம்ல இருக்கு. ஓகே சோ நீங்க ஆப்ஷன்ல செக் பண்றப்பயும் 5 பிரைம் டு 3 பிரைம் தான் செக் பண்ணணும். 3 பிரைம் டு 5 பிரைம் உள்ளத வந்து கேன்சல் பண்ணிடுங்க. சோ இத வந்து ஈஸியா நெக்லெக்ட் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிடலாம் ஆப்ஷன் 2. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா எங்க யூ இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்க டீயா மாத்தணும். எங்க யுராசில் இருக்கோ அந்த இடத்துல தைமின் மாத்தணும். சோ இங்க பாருங்க இந்த இடத்துல அடினைன் இருக்கு இங்க தைமின் போட்டிருக்காங்க இதுவும் வராது. அடினைன் இருக்கு இங்க யுராசில் இருக்கும் இது வராது. ஓகேவா? அடினைன் இருக்கு யுராசில் இருக்கு குவானைன் இருக்கு இதுவும் வந்து அகைன் இன்கரெக்ட். இங்க பாருங்க. சோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எங்கெங்க யூ இருக்கோ அங்க வந்து அவங்க என்னன்னு மாத்திட்டாங்க டி மாத்திருக்காங்க. ஓகே எங்கெங்க யூ இருக்கோ அங்க டி மாத்திருக்காங்க. புரியுதா? 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 ஆப்ஷன் 1 கரெக்ட். ஓகே. பிடிஎஃப் அப்லோட் பண்றப்ப ஜூம் பண்ணி அனுப்புறேன். அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் மட்டும் குட்டி அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்து வர எல்லாமே வந்து கரெக்ட்டா அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. அடுத்து பாருங்க. Which statement is correct with respect to RNA polymerases in eukaryotes? Eukaryotes RNA polymerases பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. RNA polymerase 1 transcribed to form hnRNA. It's incorrect. இது வந்து டெக்ஸ்ட் புக்ல molecular basis of inheritanceல அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்து குடுத்திருப்பாங்க. மேல குட்டியா குடுத்திருப்பாங்க. அந்த இதுல இருந்து வந்து எடுத்திருக்க கொஸ்டின். ஓகேவா? RNA polymerase 2 transcribed to form rRNA 5.8. இங்க பாருங்க இந்த வேல்யூஸ் தான் மாத்திருக்கேன். ஓகேவா? சோ அகைன் திஸ் இஸ் இன்கரெக்ட். RNA polymerase 3 transcribed to form precursor mRNA. இதுவும் இன்கரெக்ட். ஓகேவா? எனக்கு வந்து நீங்க கரெக்ட் ஆன்சர வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடணும். ஓகேவா? கரெக்ட் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். RNA polymerase 2 transcribed to form hnRNA. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் இதுல. ஓகேவா? சோ இது மூணுமே இன்கரெக்ட்டா? சோ இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் occur simultaneously in டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் சைமல்டேனியஸ்ல எதுல நடக்கும்? சைமல்டேனியஸா எதுல நடக்கும்? ப்ரோகாரியோட்டா, யூகாரியோட்டா, வைரஸா, none of the above. இன் வைரஸஸ். கரெக்ட். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? 5 prime to 3 prime குடுத்துட்டாங்க. 5 prime to 3 prime tail end of mRNA eukaryote has how much adenosine nucleotides? சொல்லுங்க. 5 prime to 3 prime tail end of mRNA of eukaryote has how many adenosine nucleotides? எவ்வளவு adenosine nucleotides இருக்கும்? 200 to 300 adenosine nucleotides. This is also a direct question. ஓகேவா? ஓகே. அடுத்து போலாமா? Which is incorrect statement? In this, which is the incorrect statement? Any doubts? எதை explain பண்ணும்?
Like last question, prokaryotes are. Transcription and translation இது பண்ணுமா? Explain பண்ணுமா? புரியல. நீங்க கேக்குறதே எனக்கு புரியல. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க உங்க கொஸ்டினே எனக்கு புரியல. ப்ரோகாரியோட்ஸ் ஆர் வைரஸஸ் தான் வரும். இல்ல எனக்கு புரியல என்ன கேக்குறீங்கன்னே. இப்ப வந்து லைக் வாட் யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன். இப்ப வந்து அந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் occur simultaneously in. ஓகேவா? சைமல்டேனியஸா டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்கும்? டிரான்ஸ்லேஷனும் சரி டிரான்ஸ்கிரிப்ஷனும் சரி சைமல்டேனியஸா, அதாவது ஒரே டைம்ல நடக்கும். வேறஸ் ப்ரோகாரியோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், அடுத்து டிரான்ஸ்லேஷன் நடக்கும். அதே தான் யூகாரியோட்ஸ்லயும். ஓகேவா? அந்த மாதிரி கேக்குறீங்களா? இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு புரியல. உங்க கொஸ்டினே எனக்கு புரியல. கொஞ்சம் கொஸ்டின் நீங்க தெளிவா கேட்டீங்கன்னா இட் would பி பெட்டர். கேக் கைஸ் இருக்கீங்களா? ஸ்டாப் டிஸ்கஸிங் அமong யோர் செல்ஃப்ஸ் அண்ட் சே மீ த லைக் உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க. உங்க லைவே எனக்கு தெரியல. ஐ மீன் உங்க சாட். லாஸ்ட்ல வந்து என்சிஆர்டில தே மென்ஷன்ட் பாக்டீரியா, அது மட்டும் தான். அதுக்கப்புறம் எனக்கு எந்த சாட்டுமே வர மாட்டேது. ஓகே. என்சிஆர்டில தே ஹேவ் கிவன் இட் அஸ் பாக்டீரியா, ரைட்? சைமல்டேனியஸா வந்து ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் சாரி சைமல்டேனியஸா ப்ரோகாரியோட்ஸ்ல விச் இஸ் நத்திங் பட் பாக்டீரியால டிரான்ஸ்கிரிப்ஷனுமே சரி டிரான்ஸ்லேஷனுமே சரி சைமல்டேனியஸா சைட்டோபிளாசம்ல நடக்குது. பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் நியூக்ளியஸ். ஓகேவா? ஓகே. வேறஸ் வைரஸஸ்லயுமே வந்து அதே மெக்கானிசம் தான் நடக்கும். டிரான்ஸ்லேஷனுமே சரி, டிரான்ஸ்கிரிப்ஷனுமே சரி சைமல்டேனியஸா நடக்கும். பட் தென் இட் வோன்ட் ஹேப்பன் இன் தேர் ஓன் லைக் தேர் ஓன் சிஸ்டம். அது என்னன்னா, இப்ப வைரஸ் வந்து இன்ஆக்டிவா இருக்குமா? when they go inside the host then they get activated. ஓகேவா? யூகாரியோட்ஸ்ல வந்து இட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். சைட்டோபிளாசம்ல ஒண்ணு, இதுல நியூக்ளியஸ்ல ஒண்ணு நடக்கும். ஓகேவா? 2 ஆப்ஷனுமே வரலாம். பட் என்சிஇஆர்டில ப்ரோகாரியோட்ஸ் மென்ஷன் பண்ணனால நம்ம என்சிஇஆர்டியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இதான் நீங்க கேட்க வந்தீங்களா? இதான் கேட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? கிளியர்ட்? கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. விச் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? Which is incorrect statement? Option
Statement 1. Capping is unusual linkage that is having methyl guanylate at 5' end. Correct. Capping is unusual linkage. Correct. Dane. It has methyl guanylate at 5' end. It is correct statement. Tailing of eukaryotic hnRNA shows addition of about 200 to 300 adenine nucleotides added at 3' end in template independent manner. This is also correct statement. RNA processing occur outside the nucleus only in eukaryotes, which is incorrect statement. இதுதான் incorrect statement. Okay, va. Prokaryotes have homogeneous histone. Correct. Transcription and translation occur simultaneously. This is also correct. Okay, va. Incorrect statement கேட்டிருக்காங்க. Incorrect is option 3. Okay, va. அடுத்து போலாமா? RNA processing occurs inside nucleus after translation of mRNA, in cytoplasm after transcription of mRNA, inside nucleus after transcription, in cytoplasm after transcription of hnRNA. சொல்லுங்க இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? RNA processing occurs inside nucleus after transcription. Okay. அடுத்து பாப்போமா? கேஸ் உங்க லைவ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. சொல்லுங்க 38க்கு என்ன ஆன்சர் வரும்? Question number 38 answer சொல்லுங்க. From the following diagram, refer to the process of transcription in eukaryotes. A, B, C, D கண்டுபிடிங்க. Which is the correct answer? ஏன்றது என்னது? இங்க பாருங்க. ஏன்றது என்னது? Look. What is this? What is this? What is this? And what is this? சொல்லுங்க. ஏன்றது என்னது? RNA polymerase 1 or 2 ஆ? 2. Bன்றது என்னது? It is nothing but introns. Cன்றது exons. Dன்றது poly A tail. Okay, va? Correct. So which is the correct answer? Option 3. Okay. 39 சொல்லுங்க. Choose the correct option. Splicing represents the dominance of RNA world. The presence of introns is reminiscent of antiquity. Split gene arrangements represent an ancient feature of genome. All of the above. Which is the correct answer? Splicing represents the dominance of RNA world. Correct. The presence of introns is reminiscence of antiquity. Correct. This is a direct question. Okay, va. Split gene arrangement represent an ancient feature of genome. Correct. So which is the correct answer? Option 4, all of the above. Okay. Untranslated regions, which is nothing but UTR. 1 and 2 are present at both 5' end before the start codon and 3' end after the stop codon. They are required for சொல்லுங்க. They are required for efficient translation. Correct. Option 2 is the correct answer. Which is insoluble and most abundant RNA? Insoluble and most abundant RNA are ribosomal RNA. Okay, va? அடுத்து, which is the correct statement? Eukaryotes have polycystonic mRNA and prokaryotes have monocystonic mRNA. RNA processing occur in both prokaryotes and eukaryotes. Dominance of RNA world is due to splicing. Mature mRNA has exons and introns. Mature mRNA ல வந்து both exons and introns இருக்குமா? சொல்லுங்க. இது incorrect statement. யார் மட்டும் இருப்பா? Intron மட்டும் இருப்பாங்களா? Exons மட்டும் இருப்பாங்களா? இன்ட்ரான்ஸ் மட்டும் இருப்பாங்களா? எக்ஸான்ஸ் மட்டும் இருப்பாங்களா? கரெக்ட். இன்ட்ரான்ஸ் இருக்க மாட்டாங்க. எக்ஸான்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து, டாமினன்ஸ் ஆஃப் RNA world is due to splicing. இது கரெக்டா இன்கரெக்டா? It is the correct statement. ஓகேவா? RNA processing occur both in prokaryotes and eukaryotes. True or false? RNA processing ரெண்டுத்துலயுமே நடக்குமா? நோ. ஒரு இதுல மட்டும் தான் நடக்கும். யார்ல நடக்கும்? ப்ரோகேரியோட்டா யூகேரியோட்டா? யூகேரியோட்ஸ்ல வந்து பாலிசிஸ்டானிக் mRNA-வா இருக்கும். ப்ரோகேரியோட்ஸ்ல மோனோசிஸ்டானிக் mRNA-வா இருக்கும். சொல்லுங்க. சொல்லுங்க. இது அப்படியே என்னவா கொடுத்திருக்காங்க? அப்படியே உல்டாவா கொடுத்திருக்காங்க. ஓகே? ஓகேவா? புரிஞ்சா?
எப்படி அப்ரோச் பண்றேன்னு புரிஞ்சா கொஸ்டின்ஸ? புரிஞ்சா? ஓகே. ப்ரீவியஸ் கொஸ்டின் tRNA. ப்ரீவியஸ் கொஸ்டின் mRNA தான் வரும். tRNA வந்து இட் இஸ் ஜஸ்ட் 10 to 15%. mRNA தான் வந்து எதுக்கு இருக்கும்? அதுதான் புரோட்டீன் சிந்தசிஸ rRNA தான் வந்து எதுக்கு இருக்கும்? புரோட்டீன் சிந்தசிஸ கேட்டலைஸ் பண்றதுக்கு இருக்கும். ஓகேவா? tRNA என்ன பண்ணும்? இட் பிரிங்ஸ் தி அமினோ ஆசிட்ஸ் டு தி ரைபோசோம்ஸ். ஓகேவா? மோஸ்ட் அபண்டன்ட் வந்து ரைபோசோமல் RNA. அதான் வந்து 80 to 85% இருக்கும். tRNA வந்து வெறும் 10 to 15% தான் இருக்கும். இது என்ன பண்ணும்? டிரான்ஸ்ஃபர் RNA. இட் பிரிங்ஸ் அமினோ ஆசிட்ஸ் டு தி ரைபோசோம். mRNA வந்து 3 to 7% தான் இருக்கும். அதான் வந்து என்ன பண்ணும்? ஜெனடிக் கோட கொண்டு வரும். வேறஸ் அந்த miRNA, snRNA எல்லாம் வந்து தே ஆர் ஜஸ்ட் அசெசரி RNAs. ஓகேவா? ரெகுலேட்டிங் RNAs கூட சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? ஓகே. சால்யுபிள் கேட்டிருக்காங்களா? ஒரே ஒரு நிமிஷம். எங்க போச்சு அந்த கொஸ்டின்? Which is the insoluble and most abundant RNA தானே கேட்டிருக்காங்க. எங்க soluble கேட்டிருக்காங்க? ஓகே, ஓகே, ஓகே. மிஸ்டேக் ஹேப்பன்ஸ். பரவாயில்ல. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். பட் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நீங்க கேட்ட டவுட்னால மத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு அந்த கொஸ்டின். ஓகே. தெரிஞ்சிட்டு நல்லதுதான். சோ நெறைய பேருக்கு இது தெரியாம கூட இருக்கலாம். சோ அவங்களுக்கு வந்து இது ஒரு ரிவிஷன் மாரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் போவோமா? இந்த கொஸ்டின் கிளியரா? 42. 43 போலாமா? ஓகே, ஓகே. பரவாயில்ல, பரவாயில்ல. நோ இஷ்யூஸ். Okay. The sequence of events taking place in eukaryotes during mature or mRNA formation occur inside or at. The sequence of event taking place in eukaryotes during mature or mRNA formation occurs in the cytoplasm, nucleus, ribosome or none of the above. சொல்லுங்க. அங்க இருக்க பென். அதுக்குள்ள. ஓகேவா? சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் என்ன? இந்த சைட்டோபிளாசம். கரெக்ட். ஓகே. அடுத்து ribozyme, that is peptidyl transferase 23R RNA or 28S RNA is located in larger subunit of ribosome, smaller subunit of ribosome, both larger and smaller subunit of ribosome, only in smaller subunit of ribosome. இங்க பாருங்க, 23S rRNA or 28S rRNA. It is located only in the smaller subunit of ribosome. Correct. 45 போலாமா? Which among the following is smallest rRNA? Which among the following is the smallest rRNA? சொல்லுங்க. Which among the following is the smallest RNA? Smallest RNA, yeah. rRNA is the smallest RNA, okay? Which statement is wrong about tRNA? tRNA ல wrong statement எது? Smallest, lightest, soluble and clover leaf shaped structure RNA.
tRNA tRNA பத்தி which is the wrong statement கேக்குறாங்க. This is the right statement. tRNA is amino acid specific and amino acid is not tRNA specific. Correct. Except methionine and tryptophan. Correct. tRNA is double stranded molecule and 2' secondary structure is biologically active. This is again incorrect statement. It reads codon on mRNA. Incorrect statement தானே கேட்டிருக்காங்க. tRNA வந்து double stranded molecule and secondary structure வந்து biologically active னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? It is incorrect. ஓகேவா? அடுத்து. Choose the incorrect pair. Untranslated regions. It required for efficient translation process. Release factor வந்து binding to stop codon for termination of translation. Correct. Translation unit வந்து sequence of RNA with start codon only. This is again incorrect. Okay va? Translation unit ன்றது என்னது? Sequence of RNA with start codon only ன்னு கொடுத்திருக்காங்க. Incorrect. Elongation phase வந்து ribosome move from codons to codons along mRNA. This is correct again. Okay va? அடுத்து போலாமா? Identify the wrongly matched pair regarding tRNA. tRNA பத்தி which is the wrongly matched pair? Amino acid acceptor arm வந்து 5' end of tRNA. Anticodon சொல்லுங்க 5' end of tRNA வா? Amino acid acceptor arm. Wrongly matched pair regarding tRNA. Amino acid acceptor arm வந்து 5' end of tRNA or 3' end? This is the incorrect statement. Okay வா? Anticodon வந்து triplet of bases on tRNA. Actual structure வந்து inverted L shape or cloverleaf shape. tRNA, charged tRNA வந்து tRNA with amino acids. Charged tRNA ன்னு சொல்லுவாங்க. Okay. அடுத்து போலாமா? In bacteria, which enzyme catalyzes transcription of all types of RNA? Which is mRNA, tRNA and rRNA. Bacteria, which enzyme catalyzes the transcription of all types of RNA? mRNA, tRNA, rRNA. Which is the correct answer? DNA-dependent RNA polymerase or DNA-dependent DNA polymerase or RNA-dependent RNA polymerase, RNA-dependent DNA polymerase. Which is the correct answer? Option 1. Correct. Option 1, DNA-dependent RNA polymerase. Okay, va? Bacteria, which is nothing but prokaryotes, enzyme catalyzes the transcription of all types of RNA, which is mRNA, tRNA, rRNA. இது வந்து எந்த என்சைமால நடக்கும்னு கேக்குறாங்க. DNA dependent RNA polymerase ஆல. ஓகேவா? அடுத்து போலாமா? Okay. Spliceosomes are not found in cells of plants, fungi, animals, bacteria. Are not found in cells of bacteria. Okay. அடுத்து. Adapter RNA with anticodon is. Adapter RNA with anticodon is tRNA, rRNA, mRNA or all of the above. Adapter RNA with anticodon is tRNA. Okay va? Which one of the following also acts as catalyst in bacterial cell? Yeah, எது வந்து bacterial cell ல catalyst act பண்ணும்? 5S rRNA or snRNA or hnRNA or 23S rRNA. 23S rRNA தான் act பண்ணும். Okay va? அடுத்து. The template independent nucleic acid synthesizing enzyme was discovered. Discovered was. Which is the enzyme? The template independent nucleic acid synthesizing enzyme. It was discovered by polynucleotide phosphorylase. Okay va? Okay va? அடுத்து. Degeneracy refers to. Degeneracy na என்னது? It refers to one amino acid which has more than one code triplet. Okay va? ஒரு amino acid அந்த ஒரு amino acidக்கு more than one code triplet இருந்துச்சுன்னா அது வந்து degeneracy ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? One amino acid has only one code triplet. அது degeneracy ன்னு சொல்ல மாட்டாங்க. Codons which specify same acids differ only in the third base of the triplet. This is also again the correct statement. Okay va? Option 4, 1 and 3. Okay va? புரிஞ்சா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? புரிஞ்சா? இது வரைக்கும் டவுட்ல எதுவும் இல்லைல? டவுட் எதுவும் இருக்கா?
Okay, let's go. சொல்லுங்க. 55th questionக்கு answer சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே. 55 கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே. A ribosome is or an. A ribozyme is or an. ஓகேவா? இங்க பாருங்க, நான் அடுத்த கொஸ்டின்லாம் வந்து நான் காட்டுவேன். எங்கெங்க எக்ஸ்பிளனேஷன் தேவையோ அங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. பிகாஸ் இதுக்கப்புறம் வர எல்லா கொஸ்டினுமே ஈஸி தான். லுக், இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின். ஓகே. இங்க வந்து பாருங்க, which among the following have no corresponding anticodon? இல்ல டைரக்ட் கொஸ்டின். And ribozyme is a. ribozymeனா என்னது? Okay, these all are direct questions. So நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. Okay, I won't speak anything. ஓகேவா? Okay, a ribozyme is or an. Hmm. Exception to one gene, one RNA molecule hypothesis, enzyme that add poly A tail to 3' end of mRNA. Example of rearrangement of protein domains caused by RNA splicing. RNA molecule that functions as catalyst or have enzymatic activity. It is called as a ribozyme. Okay, va? Okay, va? அடுத்து போலாமா? Okay. Termination of protein synthesis or translation requires. Termination of protein synthesis or translation requires. It requires both release factor and stop codon. So option 3 is the correct answer. Okay, va? The cellular factory responsible for the synthesis of proteins is. Cellular factory which is responsible for synthesis of protein is. Easy question. Right. It is ribosome. Ribosome. Okay, va? அடுத்து, the synthesis of a chain of polypeptide by mRNA is called. Synthesis of chain of polypeptide by mRNA is called as. It is called as translation. Okay, va? Which one of the following is true for protein synthesis? Which is nothing but translation. எது true statement கேக்குறாங்க. Amino acids are directly recognized by mRNA. There are 64 types of tRNA. Amino acyl tRNA synthetase is involved in translation. Every tRNA molecule has more than one amino acid attachment site. Which is the correct answer? Amino acyl tRNA synthetase is involved in translation. This is the correct answer. Okay, well, amino acids are not directly recognized by mRNA. There are 64 types of tRNA, which is again incorrect. Every tRNA molecule has more than one amino acid attachment site. This is again incorrect. Okay, well. அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? Guys, break எதுவும் வேணுமா? Break எதுவும் வேணுமா? Okay. Okay, guys, let's continue. Okay. அடுத்து,
UTRs present or mRNA refers to UTRs present or UTRs present on mRNA refers to untranscribed regions at both 5' end and 3' end, untranslated regions of 5' end after start codon, untranslated regions at both 5' end and 3' end, untranslated regions of 3' end before stop codon. Okay va? இல்ல வந்துட்டு direct questions. Okay va? So யோசிக்கலாம் தேவையில்ல. நீங்க வந்து UTS present on mRNAs are referred to as untranslated regions at both 5' end and 3' end. It's like one whole statement kept given in NCERT. அதை வந்து ஜஸ்ட் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொஸ்டினா போட்டு எண்ட வந்து ஆப்ஷன்ஸா போட்டாச்சு. ஓகேவா? வித் சம் சேஞ்சஸ். ஓகே, நத்திங் டு திங்க். இந்த கொஸ்டின்ல யோசிக்கணும்னு அவசியமே இல்ல. ஓகேவா? அன்டிரான்ஸ்லேட்டட் ரீஜன் பிரசன்ட் ஆன் mRNA எதை ரெஃபர் பண்ணுது? 5' end and 3' end. ஓகேவா? At both 5' and 3' end. ஓகேவா? Identify the wrong statement about termination of step of translation. Wrong statement கேக்குறாங்க இங்க. Which is the wrong statement? Once ribosome reaches the 5' end of mRNA, stop codon arrive at the A site of ribosome. Correct statement. Okay, va? There is no tRNA to reach stop codons. Correct. Releasing factor recognize initiation of codon and do termination. இது incorrect. Okay, va? Releasing factor வந்து recognize பண்ணும். Polypeptide is released and ribosome disassociates into larger and smaller subunit. This is again correct statement. One correct, two correct, four correct. 3 தான் வந்து incorrect. ஓகேவா? Which is the wrong statement. ஓகேவா? அடுத்து போலாமா? A nonsense mutation has taken place in 49th codon of mRNA, coding a polypeptide of 100 amino acid. How many amino acids will be incorporated in the new protein? How many amino acids will be incorporated in the new protein? Two separate polypeptide formed with 48 and 52 amino acids. One polypeptide formed with 100 amino acid. One polypeptide formed with 48 amino acid. One polypeptide formed with 52 amino acid. சொல்லுங்க இதுக்கு ஆன்சர் என்னது? ஒரு நான்சென்ஸ் மியூட்டேஷன் நடந்துருச்சு. எங்க 49th கோடன்ல நடந்துருச்சு ஆஃப் mRNA. ஓகேவா? பாலிபெப்டைட் ஆஃப் ஹேவிங் 100 அமினோ, இது வந்து ஒரு 100 அமினோ ஆசிட் இருக்க ஒரு பாலிபெப்டைட் செயின். ஓகேவா? அல்ல 49th பொசிஷன்ல வந்து ஒரு நான்சென்ஸ் மியூட்டேஷன் நடந்துருச்சு. அப்ப வந்து எவ்வளோ பாலிபெப்டைட் செயின், அதாவது எப்படி வந்து பாலிபெப்டைட் அந்த அமினோ ஆசிட் வந்து ஒரு நியூ புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. புரோட்டீன் தானே ஃபார்ம் ஆக போகுது. So how many amino acids will be incorporated in the new protein அப்படின்னு கேக்குறாங்க. So 49th வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப 48 வரைக்குமே வந்து என்னது ஒரு செயின் வந்து ஃபார்ம் பண்ணிரும். அப்ப only one polypeptide formed with 48 amino acids is the correct option. Okay. அடுத்து, which enzyme catalyzes peptide bond formation during translation? Which enzyme catalyzes peptide bond formation during translation? It is nothing but peptidyl transferases. Okay, va? The synthesis of polypeptide chain during translation occurs. Synthesis of என்ன chain? Polypeptide chain during translation எங்க நடக்கும் கேக்குறாங்க. It occurs in the cytoplasm. Okay, va? அடுத்து, which one of the following statement is true for protein synthesis? Which one of the following statement is true for protein synthesis, which is nothing but translation? Larger subunit of ribosome will not have any function. Uncharged tRNA will be attached to the mRNA. Occurs before transcription. Involves mRNA, charged tRNA and rRNA. Which is the correct answer? It involves mRNA, charged tRNA and rRNA. Okay, va? அடுத்து, how many following statements are correct? Try this. Options வந்து 7, 6, 5, 4. Okay, va? Try this. Okay, well, option 1 வந்து according to Operon model, every metabolic pathway is regulated as a single unit. Option B வந்து in lac Operon, 4 genes are transcriptionally active but 3 genes are translationally active. Lac Operon is an anabolic operon which is under positive regulation. In lac Operon, there are 3 genes functioning as controlling elements. The 3 enzymes coded by 3 cistronic of lac Operon are galactosidase, polymerase and transferase
phosphatase. Okay, according to the Operon model, gene regulation is operating at transcriptional level, and Operon is said to be on when the repressor protein is away from the operator gene. Which is the correct answer, சொல்லுங்க? 67. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னு சொல்லுங்க? ஏயா, பியா, சியா, டியா, ஈயா, எஃப்ஆ, ஜியா? ஓகே, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? இந்த கொஸ்டின்ல 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க தான் சொல்ல போறீங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இ ராங். ஓகே. எஃப் கரெக்ட். ஓகே. ஓகே, அப்பனா அத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுறீங்களா? ஓகே, அடுத்து. The diagram of lac operon showing an operon of inducible enzymes. Identify the components and enzymes A, B, C, D, E. ஓகேவா? இல்ல A என்ன, B என்ன, C என்ன, D என்ன, E என்ன? சொல்லுங்க. Look at the diagram. See me the answer. Yeah. Option 1 is the correct answer. Yes, correct. Correct. ஏன்றது என்னது? கேலக்டோசிடேஸ். பீன்றது பெர்மியஸ். சீன்றது டிரான்ஸ்அசிட்டலேஸ். அடுத்து டீன்றது வந்து ரெப்ரஸர் புரோட்டீன். ஈன்றது இன்டியூசர். ஓகேவா? ஓகே, இது ட்ரை பண்ணுங்க. ட்ரை திஸ். கரெக்ட், கரெக்ட். ஓகே, சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Take your time, guys. But then answer within 30 seconds. ஓகேவா? போலாமா? ம். ரோபர்ட் ஹாலே கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அடுத்து நிரன்பர்க் வந்து he proved genetic code as triplet. கரெக்ட். அடுத்து செவிரோ ஓகே பாலிநியூக்ளியோடைட் பாஸ்போரிலேஸ். கரெக்ட். அடுத்து ஜேக்கப் அண்ட் மொனாட் வந்து ஜீன் ரெகுலேஷன். ஓகேவா? அடுத்து ஹர்ஷி அண்ட் சேஸ் வந்து பிளெண்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து போலாமா? How many genes in lac operon produce enzymes? எத்தனை genes வந்து enzymes produce பண்ணும் lac operonல? 3 genes. Okay. In lac operon, gene regulation governing the lac1 gene product, lac1 gene product is inducer which prevents transcription, or repressor which prevents transcription, or activator which prevents transcription, or inactive repressor which binds with the operator. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Lac operon gene regulation governing lac1 gene product is, it is a repressor which prevents transcription. Correct. அடுத்து போலாமா? Identify the wrongly matched pair. Identify the wrongly matched pair. Operator site binding site for repressor molecule. Correct. Promoter site binding site for RNA polymerase. Correct. Structural gene polycystonic mRNA for 3 enzymes. Correct. Regulator gene which code for inactive repressor, which is incorrect. Inactive active repressor is the correct answer. Okay va?
அடுத்து போலாமா? Assertion reason based questions. Okay. அடுத்து சொல்லுங்க. Assertion reason பார்த்துக்கோங்க. A and R are true and R is the correct explanation. A and R are true, R is not the correct explanation. 3 வந்து A true, R false. A and R false. 4 ன்றது A and R false. Okay வா? Different proteins can be synthesized from a single molecule of mRNA in prokaryotes. Correct. Prokaryotes structural gene is a polycystonic structural gene. Okay, in that line, both these statements are true and R is the correct explanation of A. Okay, va? So option 1 is the correct answer. Okay, va? At the 74 paranga, the tRNA can act as an adapter molecule. Okay. tRNA can read the codon and it can bind to specific amino acids, which is incorrect. tRNA va வந்து read பண்ணி bind பண்ணும். Incorrect தானே? So, so which is the correct option? 3 தானே? A true, R வந்து false. Okay va? Identify the incorrect option regarding Human Genome Project. Identify the incorrect option regarding Human Genome Project. It was completed in 1990. It aims to determine the sequence of 3 billion chemical base pairs and stored in it. Okay, it is associated ethical, legal, and social issues arising from the project. It is associated with non-human organisms DNA sequences. ஒரே ஒரு நிமிஷம். கிளியரா இருக்கா இந்த கொஸ்டின்? இப்ப பாருங்க. சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. Option 2 is the incorrect statement. Correct. 3 billion chemical base pairs and stores database in it. It is incorrect. Okay வா? HGP ஓட incorrect statement கேட்டிருக்காங்க. Human Genome Project ஓட it was completed in 1990. அது correct. Ethical, legal, social issues arising from the project. Correct. It is associated with non-human or organisms DNA sequences. This is also correct. Option 2 is the incorrect statement. Okay வா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? Sorry. ஒரே ஒரு நிமிஷம். I just made a mistake. Sorry. நாதான். It's my mistake. Wait. இங்க வந்து incorrect statement option 4 தான். ஓகேவா? Incorrect வந்து option 4 தான், not option 2. Okay, option 4 தான், option 2 கிடையாது. ஓகேவா? Sorry, ஒரே ஒரு நிமிஷம். Option 4 தான் incorrect statement. Option 2 வந்து correct. ஓகேவா? Okay. அடுத்து சொல்லுங்க. 76 question சொல்லுங்க. Which of the following is not the goal for Human Genome Project? Okay, which is not the goal for Human Genome Project? To improve manpower for data analysis. Okay, this was not the goal. Okay, identify all the genes of human DNA, determine the sequences of chemical base pairs that make up the human DNA, transfer related technology to other sectors such as industry. Okay, this is the option 3 is the it was not the goal for Human Genome Project. Okay, identify the incorrect pair. எது incorrect இதுல? Express sequence tags, genes that are expressed as RNA, correct. Sequence annotation, sequencing genome with coding sequences, correct. Automated DNA sequences, it works on principle which is developed by Frederick Sanger, correct. Human model, Arabidopsis, this is incorrect. Human model, okay. இதுக்கு வந்து எது suitable example option வைக்கலாம்? Comment it down, okay. Comment it down. Okay, வா? அடுத்து full form of ELSI.
full form of ELSI, ethical, legal and social issue. Okay, va? Okay, the major approaches which used HGP in identifying genes were the major approaches used in HGP for identifying genes were சொல்லுங்க இதுக்கு ஆன்சர் என்னது express sequence tags and sequence annotation. So option 2 and 3. Okay, va? அடுத்து following statements are true except the human genome contains 3164.7 million base pair per second. Okay, the average gene consists of 3000 bases, but sizes vary greatly, with the largest known human gene being dystrophin at 2.4 million bases. Chromosome 1 has most genes, 2968, and the X has fewest genes, which is 231. The total number of genes is estimated at 30,000, much lower than previous estimates of 80,000 to 1,40,000 genes. Almost 99.9% nucleotide bases are exactly same in all people. Okay, va? Illa enna incorrect statement? Option 3 is incorrect. Chromosome 1 la வந்து 231 இருக்கும். Chromosome X la வந்து 2968 genes இருக்கும். Okay, va? SNPs can be used for. SNPs எதுக்கு யூஸ் பண்ணலாம்? For finding chromosome location for diseases associated sequences and for tracing human history and evolution. All of the above is the correct answer. In human being, chromosome 1 has A genes and chromosome Y has B genes. Select the correct option. Chromosome 1 la வந்து 2968 genes இருக்கும். Chromosome Y la வந்து எவ்வளோ 231 genes இருக்கும். Okay வா? Okay. இங்கே some mistake I made. குரோமோசோம் 1ல வந்து 2968 தான் இருக்கும். குரோமோசோம் எக்ஸ்ல தான் வந்து ஜீன் வேல்யூ வேற வரும். ஓகேவா? அது என்னன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் ஃபர்காட். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? ஒரே ஒரு நிமிஷம். லாக் ஆயிடுச்சு இடையில. கேக்குதா? லாக் ஆகுதா? கேக்குதா? ஆமாமா, டாபிக் வைஸ் கொஸ்டின் சால்விங் தான். லாஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் மட்டும் டாபிக் சால்விங் மாதிரி இருக்காது. இட் வில் பி மிக்ஸ்ட் அப். இப்போ கிளியரா? 34ல ப்ரோகாரியோட்ஸ் தான். ப்ரோகாரியோட்ஸ் தான். என்னாச்சு? ஓகேவா?
கரெக்ட். ஆப்ஷன் 83 வந்து 2 தான். ஓகே. ஓகே. அடுத்து போலாமா? 84. Match the following using salient features of human genome project. Less than 2% genome code for less than 2% genomes code for proteins. அடுத்து chromosome 1 ஓட வேல்யூ என்னது? 2968. ஓகேவா? Y chromosome வந்து 231. ஓகே. Human genome about 3 billion nucleotide base pairs இருக்கும். ஓகேவா? அடுத்து போலாமா? How genetic and physical maps were generated in human genome project? By microsatellite and recognition sites. ஓகேவா? அடுத்து VNTR are useful in DNA profiling because they are hyper variable and they are inherited. ஓகேவா? They synthesis consecutive enzyme சொல்றாங்க, which is incorrect. ஓகேவா? Hyper variable and inherited. Okay. Option 3 is the correct answer. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? Satellite DNA is important because it codes for proteins needed in cell cycle. No, because it shows high degree of polymorphism in population and same degree of polymorphism in an individual, which is heritable from parents to children. Correct. Does not code for proteins and is same for all members of the population. No codes for enzymes needed for DNA replication. No. Option 2 is the correct answer. அடுத்து, the bulk of DNA other than repetitive form the major peaks during density gradient centrifugation. The other small peaks are referred to as. It is referred to as satellite DNA. ஓகேவா? ஓகேவா? புரியுதா? அடுத்த question போலாமா? Okay. Some of the steps of DNA fingerprinting are given below. Identify the correct sequence from the options given. Electrophoresis of DNA fragments, hybridization with DNA probe, digestion of DNA by restriction endonucleases, autoradiography, blotting of DNA fragments to nitrocellulose membrane. Which is the correct option? Correct sequence? First வந்து digestion of DNA by restriction endonucleus. அடுத்து electrophoresis நடக்கணும். அடுத்து வந்து blotting of DNA fragments இருக்கும். அடுத்து வந்து hybridization நடக்கும் with the prop. அடுத்து வந்து autoradiographic. So which is the correct option? Option 2 is the correct answer. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து VNTR belongs to the class of satellite referred to as மினி சேட்டிலைட் டிஎன்ஏ ரெஃபர் டு அஸ் மினி சேட்டிலைட். நிறைய பேர் வந்து மைக்ரோன் போடுவாங்க. மைக்ரோ இஸ் இன்கரெக்ட். மினி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இஸ் டியூ டு. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இஸ் டியூ டு மியூட்டேஷன். ஓகேவா? புரியுதா? அடுத்து போலாமா? கரெக்ட். ஓகே. ஃபாஸ்டா போற மாதிரி இல்ல. ஓகே ரைட் வித் தி ஸ்பீட். இந்த ஸ்பீட் ஓகே தானே? கிராசிங் ஓவர் வராது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாலிமார்பிசம் இஸ் டியூ டு. கிராசிங் ஓவர் வராது. ஊருது. என்னோடது எடுத்துக்கிறியா? ஓகேவா? ஓகே. போலாமா அடுத்து? கன்ஃபியூஷன் எதுவும் இருக்கா? அடுத்து போலாமா? இஸ் தேர் எனி கன்ஃபியூஷன் இன் 91st question?
இது கன்ஃபியூஷன் இருந்தா சொல்லுங்க. அடுத்து போலாமா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எக்ஸ்பிளைன் பண்ணுமா 91? 91க்கு ஆல் ஆஃப் தி அபவ் குடுத்தாங்கன்னா, மியூட்டேஷன் தான் சூஸ் பண்ணணும். ஏன் நீங்க வந்து கிராசிங் ஓவர் அண்ட் மைக்ரேஷன் சொல்றீங்க? எனக்கு புரியல. மியூட்டேஷன் வந்து என்ன பண்ணும்? இட் இன்டியூசஸ் நியூ ஜீன்ஸ் இன்டு பாப்புலேஷன் ஜீன் பூலா. அப்ப வந்து ஜெனடிக் சேஞ்சஸ் வந்து இங்க வந்து அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் வந்து ஜெனடிக் ஜீன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறனால தானே. இதுதான் பாலிமார்பிசம். இதுதான் பாலிமார்பிசமோட டெஃபினிஷனே என்னன்னா ஜெனடிக் சேஞ்சஸ் வித் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். ஓகேவா? வேற கிராசிங் ஓவர் வந்து எப்ப நடக்கும்? மியாசிஸ்ல நடக்கும். மைக்ரேஷன் எப்ப நடக்கும்? ஜீன் பூல் அந்த ஜீன் ஃப்ளோ நடக்கும்ல பிட்வீன் பாப்புலேஷன் இடையில, அப்பதான் வந்து மைக்ரேஷன் நடக்கும். ஓகேவா? இது வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகலாம், இல்லைன்னா வேரியேஷன் நடக்கலாம். ஓகேவா? it spread existing variation but they do not form new alleles. ஓகேவா? therefore or whereas ஓகேவா, கிராசிங் ஓவருமே சரி மைக்ரேஷனுமே சரி அவங்க வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா பாலிமார்பிசம் ஸ்ப்ரெட் பண்ணதான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் மியூட்டேஷன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நியூ அலீல்ஸ் நியூ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சுச்சா? அடுத்து basis of DNA fingerprinting. Which is the basis of DNA fingerprinting? High degree of polymorphism in DNA sequences. Correct. Okay, va. The DNA fingerprinting is same for DNA fingerprinting வந்து யாருக்கு சேமா இருக்கும்? மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். ஒரு ஜைகோட் ரெண்டா டிவைட் ஆகி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தான் DNA fingerprint வந்து சேமா இருக்கும். ஓகேவா? Which of the following cannot be inferred from the following? Which of the following cannot be inferred from the information given in this diagram? இது வந்து எந்த டயக்ராம் தெரியுதா? ம் VNTR. ஓகேவா? VNTR டயக்ராம் அந்த NCERT லாஸ்ட் பேஜ்ல கொடுத்திருப்பாங்க, மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல. ஆப்ஷன்ஸ் பாத்துக்கோங்க. ஃபாஸ்டா போற மாதிரி இல்லையில, we can go with this flow, right? Okay. DNA from crime scenes matches individual B. Correct. VNTS are hyper variable. Correct. Larger fragments remain near the point on introduction in gel electrophoresis. Correct. Smaller chromosomes in human genome have smaller repeats of VNTR, which is incorrect. Okay, wow. Smaller chromosomes in human DNA have smaller repeats of VNTR. This is the incorrect statement. Okay, wow. Okay. அடுத்து போலாமா? DNA or RNA segment tagged with radioactive molecule is. DNA or RNA segment tagged with radioactive molecule is called as probe. Okay, va. அடுத்து. Which is the basis of genetic which is the basis of genetic mapping of human DNA, human genome, as well as DNA fingerprinting? Which is the basis of genetic mapping as well as DNA fingerprinting? Polymorphism in DNA sequence, single nucleotide polymorphism, polymorphism in tRNA sequence, polymorphism in RNA sequence. Which is the correct answer? Which is the correct answer? Polymorphism in DNA sequence is the correct answer. Okay, va? Okay, va? புரிஞ்சுல? Confuse ஆவலைல யாருக்கும்? Okay. DNA fingerprinting involves identifying differences in some specific regions in DNA sequence. It is called as single nucleotides or polymorphic DNA or bulk DNA or repetitive DNA. It is called as repetitive DNA. Okay, va? Repetitive sequences are stretches of DNA with repeated bases as many times in genome, but
but these sequences are of no transcriptional function. Correct. These are associated with euchromatin region, which is incorrect. This helps to identify a person on basis of DNA specificity. This is also correct. Okay, va? So, illa வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Option B is incorrect. B and C are incorrect. All are correct. A, B are correct. Only option B is incorrect. Okay, va? Option 1 is the correct answer. At the 99th question. What is that form the basis of DNA fingerprinting? What is that form the basis of DNA fingerprinting? சொல்லுங்க. Satellite DNA occurring as highly repeated short DNA segments or relative proportions of purines and pyrimidines in DNA, the relative difference in DNA occurrence, blood, skin, saliva, the relative amount of DNA in ridges and grooves of the fingerprint. Which is the correct form? Option 1 is the correct option. Okay, va? இங்க பாருங்க relative proportion of purine and pyrimidine இதெல்லாம் incorrect. Okay, relative difference in DNA occurrence in blood, skin, saliva. This is also incorrect. Relative amount of DNA in ridges and grooves of fingerprint. This is also incorrect. Okay, va? Which forms the basis of DNA fingerprinting னு கேட்டிருக்காங்க. Okay, va? அடுத்து போலாமா? 100th question. Choose the incorrect statement about Human Genome Project. Human Genome Project, which is the incorrect statement? Commonly used horse for cloning HGP, cloning in HGP where BAC and GMO. Bacterial, artificial chromosome, and genetically modified organisms. Okay. The alignment of sequences obtained was done by computer-based program. Correct. The developed sequence were annotated and were assigned to each chromosome. Correct. The human genome has 22 autosomes and XY allosome. Okay, this is sex chromosome, which is also correct. Option 1 is the incorrect. இது வரைக்கும் புரிஞ்சா? Clear-ஆ? Clear-ஆ? Akka, please verify 44th question. Hmm. 44th question என்ன issue? Salung, what is the issue in 44th question? What did you understand from this question? First say me that. Questionல என்ன கொடுத்திருக்காங்க? Ribozyme, which is peptidyl transferases 23S rRNA or 28S rRNA. It is located in smaller subunit or larger subunit. It is located in smaller subunit. Actually, இங்க பாருங்க, they are asking the incorrect தானே. ஒரே ஒரு நிமிஷம். Questionல எதுவும் மிஸ்டேக்கா? கரெக்ட் தான். ஆக்சுவலி இது வந்து லார்ஜர் யூனிட் தான். பட் தென் இல்ல கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கு. சாரி. இல்ல வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கணும். அதை வந்து இன்க்ளூட் பண்ண மறந்துட்டாங்க டைப்பிங்ல ஐ கெஸ். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இங்க கேட்டிருக்கணும். ஓகேவா? இன்கரெக்ட் தான் இங்க வரும். லார்ஜர் சப்யூனிட் தான் கரெக்ட் ஆப்ஷன். கரெக்ட் ஆப்ஷன் லைக் இப்படி நார்மலா இந்த கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா லார்ஜர் சப்யூனிட் ஆஃப் ரைபோசோம் தான் கரெக்ட். பட் இல்ல வந்து நான் இன்கரெக்ட் போட சொன்னேன். இன்கரெக்ட் போட்டா ஸ்மாலர் சப்யூனிட் தான் ஆன்சரா வரணும். ஓகேவா? ஓகே. இந்த question correct answer வந்து larger subunit தான். ஓகேவா? But then I changed this question to smaller subunit. Typoல they made some mistake, I guess. ஓகேவா? புரிஞ்சா? No doubts, right? வேற எது டவுட் இருக்கா சொல்லுங்க.
ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? Before that, just give me few minutes. 100. Okay. Before that, let's have a break. Okay, wow. வராது, PM தானே வரும். அதான்டா, ஆக்சுவலி நான் வந்து சொல்லியிருந்தேன் ரித்தானியா, லைக் இஃப் ஆப்ஷன் 2 இஸ் இன்கரெக்ட்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஆப்ஷன் 2 இன்கரெக்ட்னா ஆப்ஷன் 4 இன்கரெக்ட் தான் நான் சொல்லியிருந்தேன். லைக் கொஸ்டின் ஆப்ஷன்ஸ்லாம் மாத்த சொல்லியிருந்தேன். அவங்க மாத்தாம என்ன இது கொடுத்திருந்தேனோ அதவே வந்து அவங்க அப்படியே வச்சுட்டாங்க. ஓகேவா? ஓகேவா? சோ அப்படி குடுத்து இன்கரெக்ட்ன்னு வச்சிருந்தாங்கன்னா, ஆப்ஷன் 2வும் இன்கரெக்ட் வரும். ஆப்ஷன் 4ம் இன்கரெக்ட் வரும். பட் ஆப்ஷன் 2 மட்டும் இன்கரெக்ட் தான். ஆப்ஷன் 4வும் நான் மாத்த சொல்லியிருந்தேன். அவங்க சேஞ்ச் பண்ணல கொஸ்டின். அப்படியே போட்டாங்க. அதனால தான். ஓகேவா? என்னடி பண்ற? ஓ! நைஸ், நைஸ். பண்ணு, பண்ணு. அடுத்து 44 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே. PDF அப்லோட் பண்றப்ப ஜூம் பண்ணி அனுப்புறேன். அந்த
Good morning, guys. Good morning. Good morning. Am I audible? Huh? The Terima and the three questions. Echo days. Sound correct. Okay. என்னென்ன questions தெரியுமா? And the three questions. Echo days. Sound correct. Last time 30 questions முடிச்சோம். இப்ப 30 நம்ம sentence are ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்ல ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் 1 வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ஒக்கர் சைமன் வேணுமா ஒன் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆப்ஷன்ஸ் குட் மார்னிங் am I audible?
mechanism, which is used patient, especially when blood pressure decreases. You know, see, when the blood pressure rate decreases, J cells starts to secrete tRNA, which in turn goes to convert angiotensinogen, which is an inactive form. Nogen means inactive form. It converts into an active form, angiotensin 1, which is a precursor for angiotensin 2, and angiotensin 2 is a potent vasoconstrictor, and when it constricts the blood vessels, blood pressure will be increases, further blood flow increases, and thus glomerular filtration rate decreases. It also acts on cortex, and it starts to secrete important aldosterone, which helps to reabsorption of glucose and water, and blood pressure will increase. Further glomerular filtration rate also increases. Checkpoint on renal angiotensin mechanism. When these both increases the glomerular filtration rate, it is a access of I can change the word. Many voices. Guys, இன்னும் ஒரு 5 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க. 5 minutes வெயிட் பண்ணுங்க. Let's start. ஓகேவா? 5 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க. Start. ஓகேவா? 5 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க. Start. ஓகேவா? 5 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஏய் நம்ம பேசுனது கேட்டுச்சுடி கிளாஸ்ல. நான் மியூட் பண்ணேன். நம்ம பேசுனது கேட்டுச்சுடி கிளாஸ்ல. வீடியோலாம் அமைதியா வச்சிருக்கு. பேசுனது கேட்டுச்சுடி கிளாஸ்ல. அவங்க சொல்றாங்க நிறைய வாய்ஸ் கேக்குதுக்கா அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க நிறைய வாய்ஸ் இருக்காதுக்கா அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க நிறைய வாய்ஸ் இருக்காதுக்கா அப்படின்றாங்க. அவங்க சொல்றாங்க நிறைய வாய்ஸ் இருக்காதுக்கா அப்படின்றாங்க.
முடிஞ்சிருச்சு. நீ குளிக்கலையா? முடிஞ்சிருச்சு. நீ குளிக்கலையா? முடிஞ்சிருச்சு. நீ குளிக்கலையா? முடிஞ்சிருச்சு. நீ குளிக்கலையா? ம்? நான் நான் குளிச்சு முடிச்சுட்டு காலையிலேயே குளிச்சு துணி துவைச்சு வந்து உட்காந்துட்டேன். குளிச்சு முடிச்சுட்டு காலையிலேயே எட்டு மணிக்கா உங்களுக்கு சேர்ந்தாண்டி என் போன் வந்தோடனே ஓடுனேனே வீட்ல இருந்து. எட்டு மணிக்கா உங்களுக்கு சேர்ந்தாண்டி என் போன் வந்தோடனே ஓடுனேனே வீட்ல இருந்து. எட்டு மணிக்கா உங்களுக்கு சேர்ந்தாண்டி என் போன் வந்தோடனே ஓடுனேனே வீட்ல இருந்து. எட்டு மணிக்கா உங்களுக்கு ஐயோ. முடிஞ்சு. guys audible இருக்கேனா? உஷ். guys audible இருக்கேனா? ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாய்ஸ் கேட்டுச்சா? நான் மியூட் பண்ணி தான் வச்சிருந்தேன். எக்கோ அடிக்குதா? ஓகேவா பாருங்க. வாய்ஸ் கேக்குதா? சரி. ம்ஹும். எக்கோ அடிக்குதா? இப்ப கேக்குதா? கேக்குதா? கைஸ் இன்னமும் எக்கோ அடிக்குதா? கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ. வாய்ஸ் ஆடிபிளா இருந்துச்சா நாங்க பிரேக் பண்ணப்போ?
நான் மியூட் பண்ணிட்டு தான் போனேன். மியூட்ல தான் இருக்கு. ஸ்டில் மியூட்ல தான் இருக்கு. பட் எப்படி உங்களுக்கு கேட்டுச்சுன்னு தெரியலையே. சரி, ஓகே. லெட்ஸ் கன்டின்யூ. பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் this won't happen. Okay. DNA as an acidic substance present in nucleus was first identified by Friedrich Miescher in which year? 1869. ஓகேவா? அடுத்து. In some viruses, the flow of information is in reverse direction, that is from RNA to DNA. For example, in which virus? HIV. ஓகேவா? A molecule that can act as genetic material must fulfill the following criteria. It should not be able to generate its replica. Okay, wow. It should be unstable chemically and structurally. It should provide the scope for slow changes, which is mutation, that are required for evolution. It should not be able to express itself in the form of Mendelian characters. Which is the correct answer? It should provide the scope for slow changes, okay, which is nothing but the mutation, which is required for the evolution. Okay, va? அடுத்து. Experiments involving using of radioactive thymine to detect the distribution of newly synthesized DNA in chromosomes was performed in Vishay faba, which is faba beans by Taylor and his colleagues. In which year? In 1958. Okay, va? Okay, va? அடுத்து போலாமா? அடுத்து. E. coli that has only 4.6 into 10 to the power 8 base pair completes the process of replication within 18 minutes. Okay, va? E. coli. That means average rate of polymerization has to be. Average rate of polymerization எவ்வளோ இருக்கணும்னு கேக்குறாங்க. Okay. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் என்னது? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான். பட் தென் ஹவு டு டூ இது எப்படி அப்ரோச் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம வந்து நியூமரிக்கல்ஸ்லாம் சேர்த்து லாஸ்ட்ல பார்ப்போமா? அந்த 3 கொஸ்டின்ஸ் என்னன்னு கேட்டிருந்தேன். யாராச்சும் கண்டுபிடிச்சீங்களா? அந்த 3 கொஸ்டின் என்னன்னு? அந்த 3 கொஸ்டின் என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா யாராவது? லைக் ப்ரீவியஸா நான் 3 கொஸ்டின் நியூமரிக்கல் வச்சு அப்புறமா சொல்றேன் அப்படி சொல்லியிருந்தேன்ல. அந்த கொஸ்டின் என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? ம்? சரி. இந்த ஈக்குவலை கொஸ்டின் வந்து சொல்றேன் எப்படி பண்ணணும்னா, ஓகேவா? நமக்கு வந்து மொத்தம் எத்தனை ஈக்குவலைல வந்து சைஸ் எவ்வளோ? லைக் ஐ மீன் பேஸ் பேஸ் வச்சு தானே சைஸ் சொன்னாங்க ஈக்குவலைல. எவ்வளோ பேஸ் பேஸ் இருந்துச்சு? 4.6 இன்டூ 10 டு தி பவர். சுஸ்மிதா, சார்ஜர் மட்டும் இந்த ம், இந்த இது ஆன் ஆன் பண்ணுங்க. ஓகே. இதுல ஆ ஆன்ல தான் இருக்கா? ஓகே. கேஸ் லாக் ஆகுதா? லாக் ஆகலைல? லாக் ஆகுதா? இங்க பாருங்க சைஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4.6 into 10 to the power 6 base pairs-ஆ? 4.6 into 10 to the power 6 base pairs கொடுத்திருக்காங்களா? எவ்வளவு மினிட்ஸ்? 18 மினிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே. இத வந்து இப்ப எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க பாருங்க. இதை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இப்ப வந்து 8 ஃபர்ஸ்ட் மினிட்ஸை வந்து நீங்க செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா பேஸ் பே per செகண்ட் அப்படிதானே ஃபார்முலால இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? கன்வெர்டட் டு செகண்ட்ஸ். அப்ப எப்படி செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணுவீங்க? 18 into 60. அப்ப வாட் இஸ் 18 into 60? 1080. ஓகேவா? 1080 தான் 18 into 60. இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா 14.6 into 10 to the power 6 base space by 1000 into 80. அப்ப you will be getting something like 42 4259 அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா?
அந்த 4259 இப்ப வந்து என்னன்னா இப்போ பைடைரக்ஷனலா தானே இது ரெப்ளிகேஷன் நடக்கும் ஈகாலைல. ஓகேவா? பைடைரக்ஷனல்னா 2 டைரக்ஷன் சைமல்டேனியஸா நடக்கும். ஓகேவா? ரெப்ளிகேஷன் அப்பதான் வந்து ரேட் ஆஃப் ரெப்ளிகேஷன் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஃபாக் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா 4259 உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ பை 2. அப்ப உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி 21 சம்திங் அந்த மாதிரி வேல்யூ. அப்ராக்சிமேட்லி 2000 கிட்ட தான் வரும் வேல்யூ. ஓகேவா? இப்ப உங்களுக்கு வந்து வேணா நான் பண்றேன். பாருங்க. இந்த 18 மினிட்ஸ நம்ம செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்பனா 14.6 into 10 to the power 6 by 18 into 60. ஓகேவா? இங்க ஒண்ணு கேன்சல் பண்ணிடுங்க. இங்க ஒண்ணு கேன்சல் பண்ணிடுங்க. திருப்பி ஒண்ணு கேன்சல் பண்ணிடுங்க. இங்க இது. அப்ப வந்து உங்களுக்கு 46/18 into 10 to the power 4 வருமா? Okay. When you equate this, you will get some value like 4108 அந்த மாதிரி. ஓகேவா? 4018 something அந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? But something like approximately 4000 கிட்ட. Okay. Just do cancellation method over here. ஓகேவா? 23 இங்க வந்து 9. ஓகேவா? கேன்சல் பண்ணுங்க. அப்ப 23 divided by 9 into 10 to the power 4 போட்டீங்கன்னா something like 4000 வேல்யூ வரும். ஓகேவா? Since அது bidirectionalனால 4000 something divided by 2 you will be getting approximately 2000. Value will be approximately 2000. So here the answer is 2000 base space. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? புரியுதா? இல்லைன்னா திருப்பி சொல்லவா? இது NCERT-ல கொடுத்த ஒரு கொஸ்டின் தான். NCERT-ல கொடுத்த ஒரு கொஸ்டின் தான். போலாமா? Okay. The human chromosome with highest and least number of genes in them is respectively. எதுல ஹையா இருக்கும், எதுல கம்மியா இருக்கும்? குரோமோசோம் 1ல வந்து அதிகமா இருக்கும். குரோமோசோம் Yல வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து போலாமா? Question number 7. ஓகேவா? In E. coli, the lac operon gets switched on. எப்ப வந்து lac operon on ஆகும்? E. coliல lac operon, when does it get switched on? When lactose is present and when the repressor binds to it. ஓகேவா? Okay. When lactose is present and when it binds to the repressor, it gets switched on. Okay. Repressor binds to operator, no. RNA polymerase binds to operator, no. Lactose is present and it binds to RNA polymerase, which is again incorrect. Okay. அடுத்து போலாமா? சரி, okay, fine. Question number 8. Okay. If a double-stranded DNA has 20% of cytosine, what will be the percentage of adenine? ஓகேவா? இப்ப உங்களுக்கு தெரியும்ல, சாகாப்ஸ் ரூல் வச்சு போட தெரியும்ல. சாகாப்ஸ் ரூல் வச்சு போட தெரியும்ல. அடினைன் பிளஸ் தைமின் இஸ் ஈக்குவல் டு சைட்டோசின் பிளஸ் குவானைன். இந்த இது தெரியும்ல, இப்படி போடணும். ஓகேவா? Okay. All the numericals we'll do in the last. Okay, how far is each base pair from next one in DNA double helix model? DNA double helix model la எது எந்த like how far எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படி சொல்லி கேக்குறாங்க. It is nothing but 0.34 nanometer. ஓகேவா? It is nothing but 0.34 nanometer. ஒரே ஒரு நிமிஷம். It's கிளியரா இருக்கா? லாக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதா? லாக் ஆகுதா? கிளியரா இருக்கா? எனக்கு லாக் ஆகுது. That's what. லாக் இருக்கா? லாக் இருக்கா? ஓகே, வெயிட்.
இப்போ ஓகேவா? இப்ப லாக் இல்லைல? இப்ப லாக் இருக்கா? Is it okay now? Okay, fine. Try this question. Which of the following is correct? Introns are present in mRNA and exons are present in tRNA. Codons are present in mRNA and anticodons are present in tRNA. Every intron is a set of 3 terminator codons, which is incorrect. Exons are present in eukaryotes while introns are present in prokaryotes. Incorrect. Okay. Correct statement edu? Codons are present in mRNA and anticodons are present in tRNA. This is the correct statement. Okay, va? அடுத்து போலாமா? The process of splicing in eukaryotes. Process of splicing in eukaryotes வந்து என்னது? It represents the dominance of RNA world. Okay, va? Okay. அடுத்து போலாமா? In Hershey and Chase experiment, what finding led to the conclusion that DNA is the genetic material? DNA தான் genetic materialன்னு எதை வச்சு conclude பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. By the presence of radioactive bacteria when sulfur was used. No. Actually, உங்களுக்கு வந்து like அது phosphorus தான் தெரியும். ஓகேவா? So, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு phosphorus இன்க்ளூட் பண்ணி. சல்ஃபரை நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். எந்த ஆப்ஷன்ல சல்ஃபர் இருக்கோ just remove that and go to the phosphorus option. ஓகேவா? The presence of radioactivity in bacteria where 32 radioactive 32 phosphorus was used and the presence of radioactivity in supernatant when 32 phosphorus was used. Which is the correct answer? Which is the correct answer? Option 3, presence of radioactive bacteria when 32 phosphorus was used. Phosphorus 32 was used. Okay, va? Okay, va? Okay. Which one of the following is dual function codon? எது வந்து dual function codon சொல்லுவாங்க? AUG தான் dual function codon னு சொல்லுவாங்க. Okay, va? Human genome consists of approximately how many base pairs? Human genomeல வந்து எவ்வளவு base pairs இருக்கும்? 3 into 10 to the power 9 base pairs இருக்கும். Okay, va? Human genomeல. Yes, இது வந்து hang ஆகுற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். Maybe because of the charge and length that were. இது சொல்லுங்க. Human genome consists of approximately 3 into 10 to the power 6 base pairs. Okay, va? Sorry, 9 base pairs. Okay, va? Okay. அடுத்து போலாமா? Okay. The function of RHO protein is. Function of RHO protein என்னது? It helps to terminate
Transcription. Okay, it helps to terminate transcription. அடுத்து போகுமா? Consider the following statements and which of the following statements are true. இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க தான் பண்ணணும். Okay, I'm going to project these questions. You're going to find the correct answer. சொல்லுங்க. Which is the correct statement? Option 1, largest known human genome is dystrophin at 2.4 million bases is located on X chromosome. Replicated sequence make up very large portion of the human genome. Okay, va? Option 1 no correct, option 2 correct. Okay, va? அடுத்து போகுமா? Okay. Question number 17. Reverse transcription is a reverse transcription என்னது? RNA dependent DNA polymerase. ஓகே கைஸ், ஐ கெஸ் இது எனக்கு சார்ஜ் இல்லாதனால கொஞ்சம் இதாகுது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் கொஸ்டின்ஸை ப்ரொஜெக்ட் பண்றேன். நீங்க வந்து இது மட்டும் பண்ண, நான் கொஸ்டின்ஸை ப்ரொஜெக்ட் பண்றேன், நீங்க ஆன்சர் மட்டும் பண்ணுங்க. ஓகே, சார்ஜ் இல்லாதனால தான் கொஞ்சம் ஹேங் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 18க்கு சொல்லுங்க. Question number 18 சொல்லுங்க. Answer என்ன? Question number 18. In Griffith experiment, mice were injected by a mixture of heat-killed smooth type bacteria and live rough type bacteria. Some mice died of pneumonia and their blood contained both rough type and live smooth type bacteria. Okay, wow. The dead smooth type bacteria became alive and caused pneumonia. Griffith named it as transforming principle. Okay, wow. ரீசன் வந்து இந்த இடத்துல என்னவா இருக்கு? இன்கரெக்டா இருக்கு. வேறஸ் அசர்ஷன் வந்து கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சா? இல்ல யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் திஸ்? இது வந்து ஒரு மேட்ச் மாதிரி முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் அந்த டாபிக் வைஸ் பிராக்டிஸ் பண்ணதுல நான் வந்து காட்டியிருப்பேன். ஓகேவா? அடுத்து போகுமா? ஆப்ஷன் 3. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 19. The process where DNA fragments are transformed to nylon sheet for on gel for soaking. ஒரே ஒரு நிமிஷம். The process where DNA fragments are transformed to a nylon sheath on the gel for soaking is called as, இது என்னன்னு சொல்லுவாங்க? It is called as southern blotting or northern blotting or western blotting or Sanger method. It is called as southern blotting method. Okay, va? Streptococcus pneumonia வந்து it is virulent form is not. Virulent form is rough. Non-virulent form is capsulated. All forms are rough. Which is the correct answer? Virulent form is the smooth is the correct answer. Okay, va? அடுத்து போலாமா? அடுத்து. The promoter site and terminator site for transcription are located at promoter site to terminator site for transcription எங்க locate ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. It is located at the 5' upstream and 3' downstream respectively. Promoter site வந்து 5' இருக்கும், terminator site வந்து 3' இருக்கும். எதுல? transcription unitல. ஓகேவா? அடுத்து. Select the 2 correct statement out of which 4 out of which 4 statements given. Okay, select 2 correct statement out of 4 statement given below about lac operon. Glucose or galactose may bind with the repressor and it inactivates the lac operon. Itna in that line lac operon da solvaanga. In the absence of lactose, repressor binds with the operator region and Z gene வந்து permease க்கு code பண்ணும். It was elucidated by Francis Jacob and Jacques Monod. Yeah. Which is the correct statement? சொல்லுங்க, which is the correct statement? In absence of lactose, the repressor binds with the operator region and இது யாரு elucidate பண்ணா? Francis Jacobும் Jacques Monod தான். So, which is the correct answer? Option 3 is the correct answer. Okay, va? Which one of the following statement about histone is incorrect? சொல்லுங்க. Histones are rich in amino acids lysine and arginine.
Histones carry a positive charge at the positive charge exciting. Histones are organized to a small unit of 8 molecules. The pH of histones is slightly acidic. Which is the correct answer? Which is the correct answer? pH of which is the wrong answer? pH of histones வந்து பேசிக்கா இருப்பாங்க, not acidic. ஓகேவா? ஏன்னா because amino acid lysine arginine என்ன kind of amino acid? They are basic amino acids. ஓகேவா? alkaline amino. Okay. During density gradient centrifugation, major peaks வந்து எங்க form ஆகும்? By bulk DNA or repetitive DNA or genomic DNA or both 1 and 3, which is bulk and genomic. Which is the correct answer? Option 4, bulk DNA யும் genomic DNA அப்ப வந்து density gradient centrifugationல major peak வந்து form பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. Okay. Two major methodologies used in HGP were expressed sequence tags or ESTs or sequence annotation or southern blotting or both 1 and 2. VNTR is similar for monozygotic twins, Okay, so first 25th answer சொல்லுங்க. Two major methodologies used in human genome project வந்து என்னது? ESTs, express sequence tags sequence annotation. ஓகேவா? VNTR வந்து யாருக்கு சிமிலரா இருப்பாங்க? For monozygotic twins. Correct. அடுத்து methionine and tryptophan are the only two amino acids. ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? இல்ல சரி, ஓகே. அடுத்து 27 சொல்லுங்க. Methionine and tryptophan are the only two amino acids that does not show degeneracy. Degeneracy is the property where one codon always code for one particular or specific amino acid only. இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். ஆப்ஷன் 2 வந்து it is incorrect. ஓகேவா? மெத்தியோனைனும் tryptophanum வந்து என்னது? They are two amino acid which only code for which does not show degeneracy. ஓகேவா? இங்க வந்து degeneracyன்றது property whereby one codon always code for one specific amino acid சொல்றாங்க, which is incorrect. ஓகேவா? It codes for more than one. Okay? ஓகேவா? சொல்லுங்க இதுக்கு. Nucleosomes are present only in prokaryotic DNA. DNA of prokaryotic is packed with histones. Which is the correct answer for this? Both assertion and reason are false. ஓகேவா? Both என்னது? Assertion, reason ரெண்டுமே வந்து false. ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? ஓகே. Whose method was used for automated DNA sequencing? Whose method was used? F. Sangeroட மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்து father of DNA fingerprinting. Who is called as father of DNA fingerprinting? Alec Jeffreys. ஓகேவா? Alec Jeffrey தான் வந்து father of DNA fingerprinting. ஓகேவா? In prokaryotes, transcription and translation occur simultaneously in cytoplasm. In eukaryotes, translation occurs in nucleus and transcription occurs in cytoplasm. இந்த இடத்துல என்னது? ஆப்ஷன் 1 கரெக்ட். ஆப்ஷன் 2 வந்து கரெக்டா இன்கரெக்டா? டிரான்ஸ்லேஷன் வந்து நியூக்ளியஸ்ல நடக்கும்னு சொல்றாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து சைட்டோபிளாசம்ல நடக்கும்னு சொல்றாங்க, which is nothing but incorrect statement. ஓகேவா? டிரான்ஸ்லேஷன் வந்து சைட்டோபிளாசம்லயே, டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நியூக்ளியஸ்லயே நடக்கும். Look at the option clearly. I mean கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா பாருங்க and select the option properly. ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? DNA polymerase synthesizes DNA in 5' to 3' direction. DNA is negatively charged due to presence of phosphate. Which is the correct answer? Which is the correct answer? Both A and R are true.
R is not the correct explanation of A. Okay va? But A and R ரெண்டுமே true. Option 2 தான் correct answer. Okay va? அடுத்து போலாமா? அடுத்து inducer in lac operon. Inducer in lac operon எது? லாக்டோஸும் அல்லோலாக்டோஸும் inducer கேக்குறாங்க. beta galactosidase வந்து operator. Okay, it's not an inducer. Okay வா? அடுத்து போலாமா? How DNA can be as useful tool in the forensic applications. Forensic applicationsல எப்படி வந்து அவங்க useful tool-ஆ இருக்க முடியும்னு கேக்குறாங்க. By showing different degrees of DNA polymorphism in hair follicles of an individual. Okay வா? In hair follicles of an individual. Okay, அடுத்து போலாமா? Option 4 is the correct answer for this. You want me to read all the options? Okay, wait, direct question. Okay, useful tool. எதை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க? Hair follicles யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. Okay வா? அடுத்து போலாமா? There was a research going on mRNA codon sequence to find out the approximate amino acid sequence of the protein. mRNA sequence is from 5 prime to 3 prime and the value கொடுத்துட்டாங்க. From the given polypeptide chain amino acid, what will be obtained? AGU எதுக்கு கோட் பண்ணுன்னு சொல்லணும். சரியா? AGA எதுக்கு கோட் பண்ணுன்னு சொல்லணும். சரிங்களா? Like this one will be your homework because you're going to do this from the table. Okay வா? அந்த கொடுத்துருப்பாங்களா table. அதை வச்சு பண்ணணும். Okay? Let this be your homework. Okay? அடுத்து. Find the incorrect match. Which is the incorrect match in this? Measure experiment வந்து 1869, Avery, McCarthy and McLeod experiment வந்து 1933 to 1949 கொடுத்திருக்காங்க. Which is incorrect. Okay வா? Okay, option 2 is incorrect. Hershey and Chase experiment வந்து 1952ல. Meselson and Stahl experiment வந்து 1958ல. Other all are correct except option 2. அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? Okay. A student of biochemistry wanted to synthesize the RNA without the aid of DNA in vitro. With defined combination of the bases, the enzyme which can be used is enzyme use பண்ற enzyme என்னது? Polynucleotide phosphorylase. Okay வா? Polynucleotide phosphorylase enzyme தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. Okay வா? Okay. அடுத்து. Okay, try this. The enzyme that binds DNA during transcription. Enzyme which unwinds DNA during transcription. Unwind. Unwind na பிரிக்குது. எது பிரிக்குது? Which enzyme unwinds DNA during transcription? 38th question answer சொல்லுங்க. DNA helicase or DNA polymerase or RNA polymerase or DNA grace. lag ஆகுதா? Guys, lag ஆகுதா? Which is the correct option for this? Which is the correct option for 38? How come DNA helicase? DNA helicase எப்படி வரும்? Transcription அப்போ எந்த enzyme unwind பண்ணுதுன்னு கேக்குறாங்க. நினைச்ச எல்லாருமே DNA helicase போடுவீங்கன்னு.
எப்படி டிஎன்ஏ ஹெலிகேஸ் வரும்? திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போ திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே, ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்து ஹியூமன் ஜீனோம் contains how many base pairs? Human genome contains how many base pairs? 3164.7 million base pairs. Okay, option 4 is the correct answer for 39. Okay, va? அடுத்த question போலாமா? Okay. Try this. Find the correct match. Prokaryotes are mostly polycystonic. Correct or incorrect? Incorrect. Because they are mostly polycystonic, not monocystonic. Okay, va? Eukaryotes are mostly monocystonic, not polycystonic. Okay, va? Dominance of RNA world. Dominance of RNA world when the introns are exons. Exons. Cystron code for polypeptide chain, which is the correct statement. Okay, option 4 the correct. Okay, va? Find the incorrect match. Severo okay வந்து DNA independent RNA polymerase. Nirenberg வந்து cell-free system. Hergobin corona deciphered codon. Hergobin corona வந்து என்ன decipher பண்ணார்? He did not decipher codon. Okay, this is incorrect match. Option 3 is incorrect. Okay, va? Option 3 வந்து incorrect. Okay, அடுத்து Sanger வந்து automated DNA sequencer. 42 and during the DNA replication process, leading strand is formed in. Leading strand வந்து towards or away வா? First அத சொல்லுங்க. Leading strand வந்து எப்படி form ஆகுது? Towards or away? சொல்லுங்க. Correct. Leading strand வந்து away from the ori site and towards the replication fork. எங்க away, எங்க towards ன்னு பார்க்கணும். Okay? Leading strand replication நடக்கிறப்போ leading strand வந்து it is formed away from the ori site and towards the replication fork. Okay, well, so option 3 is the correct answer. அடுத்து இத பாருங்க. Find the incorrect statement from this. 43. Find the incorrect statement. Repeated sequences make up very large portion of human genome. Correct. Repetitive sequences are stretches of DNA sequence which are repeated many times, sometimes 100 to 1000 times. They are thought to have direct coding function, but they shed light on chromosome structures and dynamics and revolution. இங்க பாருங்க, இது வரைக்கும் கரெக்ட். ஓகேவா? இதுல இருந்து பாருங்க, they are thought to have direct coding function, but they shed light on chromosome structure. This is the incorrect statement. Okay, va? Option 43 la option 2 is incorrect. Okay, va? Chromosome 1 has most genes, chromosome Y has the fewest genes, and the value மட்டும் படிச்சுக்கோங்க. Scientists have identified about 1.4 million location where single base DNA differences, which is SNP, single nucleotide polymorphism, SNPs ன்னு சொல்லுவாங்க, occur in humans. This information promises to revolutionize the process of finding chromosomal location for disease associated sequences and tracing human history. This is also the correct statement. Okay, va? இங்க incorrect தான் கேக்குறாங்க. Option 2 is incorrect. இதுக்கு சொல்லுங்க. Read the following statement and find the incorrect
one. இது கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. Which is the incorrect one? சொல்லுங்க. This is our final last question. Okay வா? 40 for the last question. நம்ம மொத்தம் 144 questions போட்டிருக்கோம். ஓகேவா? Take your time, read and say me the answer. சொல்லுங்க. ஆப்ஷன் 1 கரெக்ட். 0.01. பாத்தீங்களா? இந்த மாதிரி சின்ன இதுதான். சின்ன இதுதான். கரெக்ட். சாந்தலட்சுமி சேகர் குட். கரெக்ட். அமிர்தா கரெக்ட். மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சா? தெளிவா புரிஞ்சா இல்ல ஓரளவு புரிஞ்சா? லைக் ஐ வாஸ் ஃபாஸ்ட், நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலையா? எதுனாலுமே யூ கேன் சே மீ. எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கணுமா? வேற மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரணுமா? இல்ல திஸ் லெவல் இஸ் ஓகே? சொல்லுங்க. வேற எதுவும் ஹெல்ப் வேணுமா? அடிஷனல் ஹெல்ப் வேணுமா? Numerical related code friend. Okay, fine. All the numerical related to principles of inheritance and molecular basis of inheritance, I'll bring it. Okay வா? எனக்கு தெரியல, மைக்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. பட் இதுல மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் டல்லா கேக்குற மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த இஷ்யூ. மேபி மார்னிங் செஷன்ஸ் எடுக்கிறனால லைக் ஏர்லி மார்னிங் நம்ம லைக் இப்ப வந்து நார்மலா பேசுறதுக்கும் காலையில எந்திச்சு பேசுறதுக்கும் வாய்ஸ் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும்ல. இந்த டயர்ட்னஸ் இருக்கும்ல. ஓகேவா? வேற டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? ஓகே. செஷன் முடிச்சுக்கலாமா? செஷன் முடிச்சுக்கலாமா? மோஸ்ட்லி நெக்ஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் தான் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அடுத்து பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஆ கொடுத்துட்றேன். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் தானே? ஓகே. ஓகே கைஸ், பை கைஸ், தேங்க்யூ. ஸ்ரீலங்கால இருந்து கூட ஜாயின் பண்றீங்களா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை கைஸ். என் பண்றேன். பை பை. எது டவுட்ஸ்னாலுமே கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்ஸ்லாம் கமெண்ட் செஷன்ல போடுங்க. ஓகே.